தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகும் முதல்வர் விஜயின் அடுத்த பிளான். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா ஆட்சி அமைத்ததும் முதலில் நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகள் என 3 முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்தார் முதல்வர் விஜய். தற்போது அந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் பணிகளில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள போதையில்லா தமிழகம் திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாறு படைத்து மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்றார். தேர்தலுக்கு முன் நடந்த பிரச்சாரத்தில் தேர்தலில் வென்று நான் முதல்வரானால் இந்த 3 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல் நாளே கையெழுத்திடுவேன் என 3 வாக்குறுதிகளை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் முதல்வர் விஜய். சொன்ன சொல்லை தவற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி என்பது போல் முதல்வராக பதவியேற்ற நாளே அந்த 3 கோப்புகளிலும் கையெழுத்திட்டார் விஜய். முதல்வர் விஜய் நிறைவேற்ற துடித்த அந்த 3 முக்கிய வாக்குறுதிகள் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதையில்லா தமிழகம். முதல் 2 திட்டங்களும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துவிட்ட நிலையில் போதையில்லா தமிழகம் திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்று மக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தற்போது தினந்தோறும் நடக்கும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்தான குற்றச் செய்திகளை முதல்வர் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், மேலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு பெரும்பாலும் போதைப் பொருளே முதன்மையான காரணமாக இருப்பதாகவும் சீனியர் உயர் அதிகாரிகளும் அவரிடம் ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதை பற்றி அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய் போதையில்லா தமிழகம் திட்டத்தினை விரைந்து செயல்படுத்தி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. முதல்வரின் கனவு திட்டமாக பார்க்கப்படும் இந்த போதையில்லா தமிழகம் திட்டத்தின்படி போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்க 37 மாவட்டங்களில் காவல் நிலையங்கள், 9 மாநகராட்சிகளில் 28 காவல் நிலையங்கள் என மொத்தமாக 65 தடுப்பு படை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும், இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தனியாக கூடுதல் டிஜிபி நியமனம் செய்ய உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த போதைப் பொருள் தடுப்பு படை எடுக்கும் நடவடிக்கைகளில் எந்தவித அரசியல் தலையீடும் இருக்காது என்றும், இந்த தடுப்பு படையினர் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க முழு சுதந்திரத்துடன் செயல்படலாம் என முதல்வர் விஜய் முழு அனுமதி அளித்துள்ளதாக தெரிகிறது. கல்வி, தொழில், பொருளாதாரம் என பல துறைகளில் முன்னணி மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்திற்கு உண்மையிலேயே முற்றுப்புள்ளி வைக்க இந்த திட்டம் உதவுமா அல்லது பெயரளவிலான திட்டமாகவே முடிந்து விடுமா? அதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும்.